பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருக்கென்று நான் ஏதாகிலும் செய்யணும், அவருடைய பாதபடியில் நான் அமர்ந்திருக்கணும், அவருக்கென்று நான் ஓடணும், சுவிசேஷம் சொல்லணும், பிரயாசப்படுகிறேன். ஆனாலும் சில தடைகள் உங்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லவோ? அந்த தடைகள் எப்பொழுது மாறும் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அத்தனை தடைகளையும் நான் மாற்றி உங்களுக்கு ஜெயம் தந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலனாய் நான் இருப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பின்னே நீங்கள் வருவீர்களே ஆனால் உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஊழிய பாதையில் ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்த வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் எல்லா ஜனங்களிடத்திலேயும் பேசத் தொடங்கினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்பாமல் காணப்பட்டு கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். பாதை மாறக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். பாவ பழக்கங்களுக்குள் கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் அநேக பாவங்களுக்குள் ஜனங்கள் இருந்தார்கள். அப்பொழுது தான் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன காரியம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எப்பொழுது வேணுமானாலும் பரலோகம் உங்களுக்காக இறங்கி வரும். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்கள் சாத்தானுடைய கரத்துக்குள் போய்விடுவீர்கள். உங்களை எல்லாம் பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதே இந்த குமாரனாகிய, இந்த மனுபுத்திரனாகிய இந்த தெய்வத்தின் வாஞ்சியாய் இருக்கிறதுனால நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களிலும் போய் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அவர் இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது கலிலேயா கடலோரம் பகுதியில் அவர் நடந்து போகிறார். அங்கு மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த மனிதர்களை பார்த்து அவர் சொன்ன காரியம்தான், நீங்கள் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். நீங்கள் இதுவரைக்கும் மீன்களை பிடித்து கொண்டிருக்கலாம், இன்று முதல் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்கப் போகிறேன். உங்களுக்கு ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய பணியை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று ஆண்டவர் அழைத்த உடனே அவர்கள் எந்த பேச்சும் பேசாமல் அவர்கள் பின் சென்றார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூப்பிடுகிறார், என் பின்னே வாருங்கள் என்று கூப்பிடும்போது எத்தனை பேர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஆண்டவருக்கு பின்னாக போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இன்றைக்கி நாம் எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறோம்? எத்தனை நபர்களிடத்தில் சொல்லுகிறோம்? நாம் எண்ணி பார்ப்போமே, ஆனால் ஒரு நபர் கூட நாம் ஆத்துமாதாயம் செய்திருக்க மாட்டோம். ஒரு நபரிடத்தில் கூட ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்க மாட்டோம். இயேசு நல்லவர், இயேசு அற்புதமானவர், இயேசு பல அதிசயங்களை செய்தவர், நீ இயேசுவை நம்பினால் உன்னை விடுதலை ஆக்குவார் என்று எத்தனை பேரிடத்தில் நாம் இன்றைக்கு சொன்னோம்? உங்கள் இருதயத்தை நீங்களே சோதித்து பாருங்கள்.
ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு சொல்வதற்கு இன்றைக்கு பயத்தோடு காணப்பட்டு கிடக்கிறார்கள். சத்ருவானவன் அந்த அளவில் இன்றைக்கு வேதாகமத்தை தூக்க விடாதபடிக்கு மொபைலை கையிலே வைத்து கொண்டு அநேக காரியங்களை புரட்டி கொண்டு நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வார்த்தைகளை படிப்பதற்கு நமக்கு நேரமில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நேரமில்லை, ஜெபிப்பதற்கு நேரமில்லை. ஆண்டவர் அழைக்கிறார், மகனே மகளே, நீ என் பின்னே வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சீக்கிரத்திலே இருக்கிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது, நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை அநேகருக்கு சொல்ல வேண்டும். அநேகர் புறஜாதிகளிடத்தில் போய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், ஆத்தும ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதுபோல ஆண்டவரை அறியாத ஜனங்களிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மகனே என் பின்னே வா, மகளே என் பின்னே வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆண்டவருடைய அடிச்சுவடை பார்த்து நீங்கள் நடந்து போவீர்களே ஆனால் உங்களுக்கு எந்த தீங்கும் வருவது இல்லை, எந்த பாடும் வருவதில்லை, எந்த வேதனையும் வருவதில்லை. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் போவதற்கு முன்பாகவே அவர் உங்களுக்காக ஒரு தூதனை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்தை சீர்படுத்துவார். கோணலானவைகளெல்லாம் செவ்வையாக்கப்படும், கரடானவைகளெல்லாம் சமமாக்கப்படும். நீங்கள் போகிற பாதை அது நேர்வழியாயிருக்கும். ஆண்டவரை சுமந்து கொண்டு நீங்கள் செல்வீர்களே ஆனால் அது மேன்மையாயிருக்கும். மேன்மை பாராட்டணும்னா கர்த்தரை குறித்தே தான் மேன்மை பாராட்டணும். உங்களை குறித்து ஆண்டவர் பல அற்புதங்களை செய்ய வைக்கப் போகிறார். உங்களை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். என் மகனை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன், அவன் மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த தேசத்தில் செய்து காண்பிப்பேன் என்று ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தும் போது நீங்கள் மேன்மை பாராட்டிவிடக்கூடாது. என்னால் தான் அந்த காரியம் நடக்கிறது, என்னால் தான் நான் இதை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த தற்பெருமையோ மேன்மையோ உங்களிடத்தில் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்ட வேண்டுமானால் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஒன்றுமில்லாத அடியனை தூக்கிவிட்டவர் நீர், என்னை பயன்படுத்த என்னை நீர் உதவாது என்று சொன்ன அநேகர் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தினவர் நீர் என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் இன்னும் நம்மை கனப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனால் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், என் பின்னே பாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், என்னை கொண்டு அநேகர்களை ஆயத்தப்படுத்த நான் ஆவலாய் இருக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இது முடியாது என்று சொல்லப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த கல்லை எடுத்து பிரயோஜனமுள்ள கல்லாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பழக்குவிக்கப்பட்ட கல்லை எடுங்கப்பா, அடித்து உடைத்து வந்த இந்த கல்லை நீர் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஒப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். வாஞ்சியுள்ள ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய தகப்பன் இன்றைய காலை பொழுதுல எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. எங்களை நீர் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பின்னாடி வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷர் பின்னாடி போவதற்கல்ல, சொந்த பந்தங்கள் பின்னாடி போவதற்கல்ல, உற்றார் உறவினர்கள் பின்னாடி போவதற்கல்ல, நண்பர்கள் பின்னாடி போவதற்கல்ல, கர்த்தராகிய தெய்வத்தின் பின்னாடி வந்து உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு இரக்கம் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.